என்ன சிவா, நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏதோ அந்த நேரத்துல எனக்கு துணையாதான் நீ வந்தன்னு சொல்லி உன்னை அங்கிருந்து காப்பாத்திட்டேன். நான் சொன்னது பொய்தான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சொல்லு, அங்க எதுக்கு வந்த? நீ சொன்ன பொய்யில பாதி உண்மையும் இருக்குக்கா. என்ன உண்மை? நீ இங்க இருந்து கிளம்பி போறத நான் பார்த்தேன்க்கா. நீ எங்க போறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் உன்னை ஃபாலோ பண்ண. நீ உங்க வீட்டுக்குள்ள போனதும் எனக்கு பயம் வந்துருச்சுக்கா. அங்க உன்னை யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும்ல. உன்னை காப்பாத்தணுன்றதுக்காக தான் நான் உள்ள வந்தேன்க்கா. சரியா போச்சு போ. நீ என்ன காப்பாத்தணும்னு நினைச்சிருக்க, கடைசியில நான் தான் உன்னை காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சு. இனி எப்பவுமே அந்த வீட்டு பக்கமே போயிடாத, ஓகேவா? குட் நைட். அக்கா. என்னடா? மாமா பூரிக்கும் எனக்கும் கல்யாணம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னடா புதுசா கேக்குற? இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பூர்ணியும் நீயும் காதலிக்கிறீங்க தானே? அம்மாடி, என்னம்மா ராத்திரி எல்லாம் தூங்காத மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்க? தூக்கமே இல்லாத மாதிரி பண்ணிட்டா சித்தி அந்த பூமி. முதல்ல அவ தம்பி, அப்புறம் பின்னாடியே அந்த ககனு, அதுக்கப்புறம் அவ. எனக்கு தெரியாம இந்த வீட்ல வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்கு சித்தி. என்ன நடக்குதுன்னு சந்தேகப்படுறமா? அது தெரிஞ்சிருந்தா நான் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த வீட்டுக்கு அந்த பூமி வரதுக்கு முன்னாடி இந்த வீடு முழுக்க எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருந்தது. இந்த வீட்ல எல்லாரும் நான் சொன்ன மாதிரி தான் நடப்பாங்க. அவ வந்து சேர்ந்தா எல்லாம் போச்சு. ஒவ்வொருத்தரும் மாறி ஒவ்வொருத்தரும் எனக்கு எதிராவே திரும்ப பாக்குறாங்க. நேத்து ராத்திரி அந்த பூமி நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவளுக்கு துணையா அவளோட தம்பியை எதுக்கு கூட்டிட்டு வந்தா? அவ தம்பி முதல்ல எதுக்கு நம்ம கண்ணுல மாட்டணும்? அதுக்கப்புறம் இந்த ககன் எதுக்கு வரணும்? கடைசியில அவ எதுக்கு வரணும்? எப்படி சேர்த்து பார்த்தாலும் எதுவுமே லிங்க் ஆக மாட்டேங்குது சித்தி. அவ ஏதோ ஒரு சதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. நீ எவ்வளவுதான் மண்டையை உடைச்சுக்கிட்டாலும் இப்போதைக்கு உனக்கு எதுவும் புரிய போறது இல்ல. நீ போய் ஒரு கப்பு காஃபி எடுத்துட்டு வாமா. என்னது? அதான் யோசிச்சு யோசிச்சு உன் மண்டை ஹீட்டர் மாதிரி சூடா இருக்குமோ என்னமோ. வாமா நட்சத்திரா, வா. உங்க அம்மாவுக்கு விழற ஸ்ட்ரோக் மேல ஸ்ட்ரோக்குக்கு இந்த காஃபி ரொம்ப முக்கியம். குடு குடு குடுமா குடு. மருதாணி பாட்டி, இது என் மம்மிக்கோ இல்ல உனக்கோ எடுத்துட்டு வரல, என் புருஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. தேங்க் யூ தங்கம். ஐயோ, என்ன ஆச்சுங்க? காஃபி நான் நல்லா போடலையா? சப்புன்னு இருக்கு. சுகர் போட்டியா? நான் மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேங்க. இருங்க, இப்பவே நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மாடி, குடிச்ச காஃபி கப்ப கூட கிச்சன் சிங்க்ல போடாத உன் பொண்ணு. செரிக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து குடுக்கறா பாரு. செரி கோவப்பட்டா அத பார்த்து அவ பயப்படுறாமா. நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் சித்தி. ஏற்கனவே நான் வந்து போயிருக்கேன், இதுல நீ குத்தி காட்டி வேற சொல்லணுமா? இப்ப குடிங்க. சூப்பர். இப்போதான் காஃபி அருமையா இருக்கு. தேங்க்யூங்க. ஓ, பாத்தியா, இவ்வளவு நாளா நம்ம சுகர் இல்லாத காஃபி மாதிரி ரொம்ப கசப்பா இருந்தோம்.
ஒன்ஸ் சுகர் போட்டதுக்கு அப்புறம் இந்த காஃபி எவ்வளவு நல்லா இருக்கோ நீயும் அதே மாதிரி இருக்க. அப்படியாங்க? ம். ஆமா பேபி, சுடு தண்ணியில குளிக்கணும். கீசர் ஆன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. உங்களுக்கு நான் என்ன டிஃபன் செய்யட்டும்? நீங்க டிஃபன் செஞ்சா அங்க யார் எனக்கு முதுகு தேய்ச்சி விடுவாங்க தங்கம்? ம். எழுந்திருச்சதும் உன்னோட அழகான முகத்துல முழிக்கணும்னு தான் நான் கூப்பிட்டேன். குட் மார்னிங். ஐ லவ் யூ. ஹலோ, என்ன எதுவும் பேச மாட்டியா? ஐ செட் ஐ லவ் யூ. என்ன பேசுறதுங்க? ஹே பூமி, நான் ஐ லவ் யூன்னு சொன்னா நீ ஐ லவ் யூ டூன்ல சொல்லணும். ஐ லவ் யூ டூ. எதுக்கா இந்த பதட்டம்? நான் எவ்வளோ லவ்வோட சொல்றேன் உனக்கு, நீயும் அதே மாதிரி லவ்வோட சொல்லணும்ல. ஐ லவ் யூ. I love you too. I love you. குட் மார்னிங்கோட சேர்த்து எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லணும். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மனசு எவ்வளவு நிறைவா இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியாது மாமா. I feel the same. நீங்க எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்ற மாதிரி நடிக்கிறத பார்க்கவே இவ்ளோ சந்தோஷமா இருக்கே. அதுவே உண்மையா சொன்னா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும்ல. என்னது? நான் நடிக்கிறேனா? பின்ன இல்லையா? அழகான வாழ்க்கைய வாழ்றதுக்கு 12 ரூல்ஸ்னு நான் தான் சொல்லிருக்கனே. தங்கச்சி மேல இருக்க பாசத்துல என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதெல்லாம் பண்றீங்க. இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம். ஐயரை கூப்பிடணும்னு நிறைய வேலை இருக்கு. அவங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் இத நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அது இல்ல பூமி, நான் பூமி ஏ பூ கடவுளே, இதெல்லாம் ஒன்றும் நடிப்பில்ல. நான் உள்ள இருந்து சின்சியரா தான் சொல்றேன்னு இவளுக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியலையே.